ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோண்டா டியோ 125 2025 மாடல். ஸோ இது வந்து டிஎஃப்டி மாடல். இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டியோக்கும் இதுக்கும் என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த சின்ன ஷார்ட்ஸில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நார்மல் ஒரு டிஸ்பிளே இருந்தது. இப்போ டிஎஃப்டி டிஸ்பிளேவை அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹச்எஸ் மாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிமோட்டோடு தான் வரும். ஸோ ரிமோட் அண்ட் கீழே சென்ட்ரியோடு வரும் உங்களுக்கு இந்த வண்டி. நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு இதோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி SP 160 125 பார்த்தா அதே டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவா 125லையும் இதே டிஸ்பிளே தான் இருக்குது. டியோ 125லையும் இதே டிஸ்பிளே தான் இருக்குது. உங்களுக்கு 12 inches ஃப்ரண்ட்டில் அலாய் வீல்ஸ் வித் சிங்கிள் டிஸ்க் பிரேக், முன்னாடி டிஸ்க் வரும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் வரும். 10 inches வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லைட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி 1,34,000 வருது. மைலேஜ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 55 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக கிடைக்குதுங்க.